வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தி பொண்ணுக்கு வந்து காது குத்தி. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். இவ தான் அவள். அண்டு நாங்கள் வந்து திருவந்திபுரம் தான் வந்து போயிருந்தோம். எங்களோட ஃபேமிலி எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு வந்து திருவந்திபுரம் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இவளுக்கு தான் வந்து மொட்டை அடித்தாங்க. இவள் வந்து சுத்தமாக மொட்டை அடிக்கும் போது வந்து கொஞ்சம் கூட அழுகவே இல்லை. பட் இப்போ இன்னொருத்தவ காட்டுவேன். இவ தான் வந்து ரொம்ப அழுகை. இவள் பேர் ஜோஷிதா. இவளுக்கு அடிக்கும் போது ரொம்ப அழுதா. நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து இங்கே கடலூரில் இருக்க திருவந்திபுரம் வந்திருக்கீங்களோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நாங்கள் எல்லாருமே மொட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களெல்லாம் குளிப்பாட்டிட்டு புது ட்ரெஸ் போட்டோம். இவ தான் வந்து ஜோஷிதா. மொட்டை அடித்ததுக்கப்புறம் ஆள் அடையாளம் எதுவுமே தெரியாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆகிட்டா. பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு எங்கள் எல்லாருமே வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து உக்காந்துட்டோம். உக்காந்ததுக்கப்புறம் காது குத்துறதுக்காக அந்த அங்கிள் வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இவங்க வந்து எங்கள் மாமா பாட்டி. அண்டு காது குத்துனா ஃபஸ்ட்டு யாழ்னிக்கு காது குத்தும் போது ஒழுங்காக கேப்சர் வந்து பண்ணல. பட் செகண்ட் இவளுக்கு கொடுத்தும் போது செம்ம அழுகை. பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழுதா. யாழ்னிக்கு வந்து அழுகவே இல்லை. இவளுக்கு வந்து வாழைப்பழத்தை வச்சு நாங்கள் அமுக்கிட்டு இருந்தோம். அப்பயும் வந்து அழுகை வந்து நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து காது வந்து குத்தி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து நிறையா வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. 2 பேரும் மொட்டை அடித்து காது குத்துனதுக்கப்புறம் இப்படி தான் வந்து இருந்தாங்க. உங்களுக்கு மொட்டை அடிக்கும் போது எப்படிலாம் இருந்துச்சோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மண்டபத்தில் நல்லா வந்து சாப்பிட்டோம். அண்டு பொட்டேட்டோ இதெல்லாம் அதை வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அகைன் ஒரு ஷூட் நாங்கள் காரில் வந்துவிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மோர் வீடியோஸ்.